நிறைய காந்தியடிகளுடைய சிந்தனைகள் நிறைய இந்த உலகத்தில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஒரு சிந்தனை அவர் தனக்குள் உருவாக்கி கொண்ட மிகப்பெரிய சிந்தனை, உனக்கு நீயே நீதிபதியாயிரு, உண்மையில் நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். உனக்கு நீயே நீதிபதியாயிரு, உண்மையில் நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். உலகமே எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உற்சாகம் தரவில்லை என்றால் நீ வீழ்ந்து விடுவாய். இது உண்மைதான். உலகமே எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாக இருந்து உற்சாகம் தரவில்லை என்றால் நீ வீழ்ந்து விடுவாய். வாழ்க்கை என்பது மற்றவர்களோடு ஒப்பிடுவது அல்ல, உனக்கு நீயே ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. உன்னை நீ உத்தமனாக வாழ்ந்து முடிப்பதுதான் வாழ்க்கை. தவறுகளை செய்வது இயல்பு. ஆனால் அந்த தவறுகளுக்கு நீயே பொறுப்பேற்றுக் கொள்வதும் நீயே நீதிபதியாயிருந்து அவற்றிலிருந்து வெளிவருவதும் மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய துணிச்சல். இதை நாம் செய்ய பக்குவப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்டா நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயத்தில் இது இல்லவே இல்லை. படிக்கின்ற பிள்ளைகள், வீட்டில் வளர்கின்ற பிள்ளைகளுக்கு கூட அந்த பழக்கம் இல்லாமலே போய்விட்டது. தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மிகப்பெரிய துணிச்சல். அது மிகப்பெரிய துணிச்சல். அந்த துணிச்சலை நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். தப்பு செஞ்சுட்டா, ஆமா நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்வோம். அப்பொழுது அந்த தவறிலிருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இல்ல நான் செய்யல, அவன் தான் செஞ்சான், அவன் தான் செய்ய சொன்னான், இவன் தான் செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பரவிக்கிட்டே போகும்பொழுது அந்த தவறு பெரிதாகி கொண்டே போகுமே தவிர முடிந்து போகாது. அதனால ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய தவறுகளை நாமே ஏற்றுக்கொள்ள முன்வருவோம். அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். காந்தியினுடைய வாழ்க்கை, மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் இது தெளிவாக தெரியும். அவருடைய சத்திய சோதனையை படித்து பாருங்கள். பல நேரங்களில் அவருடைய குற்ற உணர்வுகளை அவரே வெளிப்படுத்தி இருப்பார். நானே இதை செய்திருந்தால், செய்யாது விட்டிருந்தால் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். ஏற்றுக்கொள்வோம். நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒளிமிக்க மக்களாக வாழ்வோம். இன்றைக்கு இதை ஒரு பயிற்சியாகவே எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு உணவுப் பொருள் பத்தி பேசாம நம்முடைய சுய மதிப்பீடு, தன் மதிப்பீடு செய்கிறோமா அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்ப்போம். தன்னை ஏற்றுக்கொள்வது, தன்னை மதிப்பிடுவது, தனக்குத்தானே அறிவுரை சொல்வது, இதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோம். நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்பதான் வெளியே எல்லாரும் சொல்லுவாங்க, சுய புத்தி இருக்கா உனக்குன்னு கேட்பாங்க. அந்த சுய புத்தி தான் இது. நமக்கு சுய புத்தி இல்லைன்னா தான் அடுத்தவங்களுடைய சொல் புத்தியை நமக்கு வரும். அதுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். சுய புத்தியோடு நாம் செயல்படுவோம். நம்முடைய சுயத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காமல் வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கையை எடுத்துச் செல்வோம். வாழ்க மகிழ்வுடன்.